நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். கௌதம் கிட்ட அவனோட பிறப்பு ரகசியத்தை சொல்லிட்டேல்ல. ஒருவேளை ஜானகிக்கு விஷயம் தெரிஞ்சு அவனை போக வேணும்னு சொல்லிட்டாலும். அத்தை, அது கௌதம் கிட்ட சொல்லு இலக்கியா, ஏன் தயங்குற? என் பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கியா? அவன் வந்துட்டானா? வெளியே இருக்கானா? ஐயோ இல்ல, வாப்பா கௌதம். அம்மா. ஆமா, நான் அம்மாதான். நான் உன் அம்மாதான். உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கதான் நான் தவமா இருந்தேன். என்னம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, ஏன் நீங்க சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்க உடம்புக்கு என்ன? என் உடம்ப வெடுப்பாது கிடக்கு. நீ வந்தது எனக்கு போதும்பா. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா. அம்மா இலக்கியா, ரொம்ப நன்றி இலக்கியா. ஐயோ, நான் கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அத்தை நினைச்சிட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? இது இக்கட்டான சூழ்நிலையாச்சே. எங்க நீ அம்மானு கூப்பிடாம என் உயிர் போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. என் கௌதம் என்ன வந்து பார்த்துட்டா. என்ன வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டுட்டான். எனக்கு இது போதும். ஐயோ, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்க. என்னம்மா இப்படி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன இலக்கியா, நீ எதுவும் சொல்லலையா? அது கௌதம் கிட்ட சந்தோஷமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு துக்கத்தை அவனாவே தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டியா? இலக்கியா, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன விஷயம் நீயாவது சொல்லு. அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு பிளட் கேன்சர். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, டாக்டர் எனக்கு நாள் குறிச்சிட்டாங்க. நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். எப்ப வேணாலும் என் உயிர் போயிடும். அம்மா மாமா, என்னம்மா இது? ஐயோ, என்னால நிஜமா இத நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு போய் பாத்தியா இலக்கியா, எனக்கு ஒன்னொன்னதும் கௌதமோட மனசு எப்படி துடிக்குதுன்னு. இதான் உறவு பாசங்கிறது. இதுக்குதான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். கௌதம், இத்தனை நாளா உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நான் செஞ்சிருக்க கூடாது பெரிய பாவம். ஐயோ அம்மா, பரவாயில்லம்மா. இருந்தாலும் பெத்த கையோட அம்மா. அது அது நீங்க ரொம்ப பேசாதீங்க. டாக்டர் வந்தா திட்டுவாங்கல்ல. நான் கௌதம் கிட்ட உங்களை பத்தி சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க நிலைமைய பத்தி அப்புறமா சொல்றேன். இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாம். அம்மா, நீங்க இங்க இருக்கிறதே எனக்கு தெரியாதுமா. தான் கூட வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் இலக்கியா என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீங்க இங்க இருக்கீங்க.
அதுவும் இப்படி ஒரு நிலைமையில இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போன உங்களை கடைசியில இந்த நிலைமையில தான் பார்க்கணுமா? அம்மா, உங்க பையன் கிடைச்சானா? சொல்லுங்கம்மா, உங்க பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. உங்க பையன் இல்லனா என்னம்மா? நான் உங்க பையனா இருந்து உங்களை பார்த்துப்பாமா. சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் என்னவோ தெரியலம்மா, நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து என் மனசுல என்னமோ பண்ணுதுமா. ஏதோ என் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு வகையில நீங்களும் நானும் ஒண்ணுமா. நீங்க பெத்த புள்ள இல்லாம இருக்கீங்க, நான் பெத்த தாய் இல்லாம இருக்கேன். ஒரு வகையில பார்த்தா நீங்களும் நானும் ஒண்ணுதாமா. உங்க பையனை போலவே இந்த உலகத்துல ஏதோ ஒரு திசையில நிச்சயமா எங்க அம்மாவும் இருப்பாங்க. அவங்க நம்மளை தேடி வருவாங்கம்மா. கவலைப்படாதீங்க. உங்க அம்மா எந்த திசையிலயும் இல்லப்பா, உன் பக்கத்திலேயே உன் கைய பிடிச்சிட்டு தான் இருக்கா. ஆனா இத வெளியே சொல்ல முடியாதபடி கடவுள் செஞ்சுட்டானேப்பா. அம்மா, நான் டாக்டர் கிட்ட பேசுறேம்மா. பேசி உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன். ம், நிச்சயமா நீங்க மீண்டு வருவீங்கம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. சார், டாக்டர் ரவுண்ட்ஸ் வர போறாங்க சார், கொஞ்சம் கிளம்புங்க சார். ஓகே. கௌதம், நம்ம கிளம்பலாம். ம். நாங்க வரோம் அத்தை. வரோம்மா. ம். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். அம்மா, நாங்க மறுபடியும் வருவோம்மா. நீங்க தைரியமா இருக்கணும், ஒண்ணுமே ஆகாது. ம். கௌதம், போலாம். காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா ஆராரோ இல்லக்க, நம்ம ரேவதி அம்மா தானே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே உனக்கு போன் வந்துச்சு. அதை ஏன் என்கிட்ட சொல்லாம ஏதோ உன் கொலிகைக்கு சீரியஸா இருக்குன்னு சொன்ன? சொல்லு இலக்கியா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தும் கூட என்ன வெளியில நிக்க வச்சு நீ மட்டும் ஏன் உள்ள போய் பார்த்த? சொல்லு. ரேவதி அம்மாவை ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? ஏன் தயங்குற? சொல்லு. அது வந்து ரேவதி அம்மா நம்ம வீட்ல வேலை செஞ்சிருந்தாலும் நீங்க அவங்கள அம்மா அம்மான்னு பாசமா தான் கூப்பிடுவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சா உங்களால தாங்க முடியுமா? அதனால தான் நான் சொல்லல. சாரி. ஏய், நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? பாவம், யாருமே இல்லாதவங்க. நாம தானே துணையா இருக்கணும் அவங்களுக்கு. அது சரி, ரேவதி அம்மா எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எப்ப நம்ம ஊருக்கு வந்தாங்க? நீ அவங்கள எப்படி பார்த்த? அது வழியில மயங்கி கிடந்தாங்க. நான் பார்த்து கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நல்ல வேலை, கதவு திறந்திருந்த இடத்துல ரேவதி அம்மா கவனிச்சேன். யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கேன்னு சந்தேகத்துல உள்ள வந்து பார்த்தேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லி இருக்கவே மாட்டேன். ரேவதி அம்மா நமக்கு எந்த உறவு இல்லைனாலும் அவங்க மேல இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் வராது. சாரி கௌதம், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அம்மா சாக கிடக்குறாங்கன்னு தெரிஞ்சு கூட உண்மையை சொல்லாம மறைச்சு ஏமாத்திட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க கௌதம். எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். ஃபீல் பண்ணாத, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பாப்பலாம்.
போலாம். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.